அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2026 கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் என பாடும் மாதம். அது பாட்டே வரும்ல, நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு. நம்ம நினச்சபடி நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இந்த மாதம். அதனால தான் இந்த பாடலை கொடுத்துருக்கேன். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் என பாடும் மாதம். ஏன் அதை மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் அஸ்தங்கத கதியில் தான் வேலை பார்க்குறார். நீங்கள் இண்டிவிஜுவலாக பொதுவிலேயே நீங்கள் புத்திசாலினாலும் பயந்தாங்குழி தான், ஃபீபிளான ஆள் தான். ரொம்ப வீக்கு, கொஞ்சம் பயம் இருக்கும். புத்திசாலித்தனம் பாசிட்டிவ்னா, நெகட்டிவ் பயம். ரொம்ப ஃபீபிளாக இப்படியும் அப்படியும் உள்ள ஆள் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. ஆண் கோளும் அல்ல, பெண் கோளும் அல்ல. இருந்தாலும் காரியக்கார கில்லாடிகளாக இருப்பீங்க நீங்கள். அந்த புதன் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத கதியில் பயணிக்கிறார். கிட்டத்தட்ட 14/9 வரைக்கும், கிட்டத்தட்ட 24-25 நாட்கள் அப்படி தான் இருக்க. அதனால தான் இந்த மாதிரி புலம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இல்லைல்ல. பெரியவங்க மூத்தவங்க என்ன சொல்கிறாங்க, தந்தை என்ன சொல்கிறார், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ அங்கே அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் வரும். நீங்கள் நினச்சபடி அவங்க செய்வாங்களா சந்தேகம். அதனால தான் இந்த பாட்டு வருது, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு. ஒரு குழப்பம் வரும். அதுக்கு அதான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்குவீங்க. இல்லாட்டி ரொம்ப ஃபீபிளான ஆள், வீக்கான ஆள், பயந்தாங்குழின்னு இருக்குன்னா, ரொம்ப வீக்காக பயந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அதாவது பயந்து இது பண்ணிட்டா சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க. அது மாதிரி ஓவராக ஏதாவது பண்ணி உங்களுக்கும் ஆப்பு பெரிய அப்பா நீங்களே வச்சுக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. ஜாக்கிரதை. ஸோ கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 23/8/2026 வரைக்கும் அவர் 11ஆம் இடத்துல இருந்தாலும் அஸ்தங்கத கதியில் இருக்கார். கூடவே பாதகாதிபதியோடு இணைந்திருக்கார். சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாக, வித்தை திறமை வழியாக, பார்ட்னர் வழியாலாம் பாதகங்கள், பிரச்சனைகள் வர்ற மாதிரி உங்களை அறியாமல் பண்ணிடுவீங்க. இந்த 3 days கவனம் தேவை. 23க்கு அப்புறம் அவர் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ கொஞ்சம் நிபுணத்துவ யோகம் வரும் சூரியனோடு இணைவது. ஆனால் அது விரைய வீடாக இருப்பதால் ஓவராக நிபுணத்துவமாக நீங்கள் ஆல்ரெடி புத்திசாலி, இப்போ பெரியவங்க சப்போர்ட் வேறு இருக்குது அப்படின்னா ஓவராக திமிராக ஏதாவது பண்ணிங்கன்னாக்கா விரயங்கள் மேலோங்கும். ஜாக்கிரதை. 7/9/2026 அப்புறம் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆட்சி உச்ச வீட்டுக்கு, உங்கள் லக்னத்துக்கே அவர் வருகிறார். லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அஸ்தங்கத கதியில் தான் 7/9 14/9 வரைக்கும் அவர் பயணிப்பார். அப்போ பெரியவங்க மூத்தவங்களை பகைச்சிக்கிட்டிங்கன்னா வம்புங்கிறது 14/9 வரைக்குமே இருக்குது. பட் 7/9க்கு அப்புறம் ஆட்சி வீட்டுக்கு, உச்ச வீட்டுக்கு வந்த பிறகு கெத்து வரும். ஓவராக பண்ணுவீங்க, ஓவராக பேசுவீங்க, ஓவராக திமிரு வரும். ஜாக்கிரதை. ஆனால் அது மேலே உள்ளவங்களை பகைச்சிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இழப்புக்கள் தான். நிம்மதி சந்தோஷம் போகிற மாதிரி ஆகிடும். 14/9க்கு அப்புறம் சொந்த முடிவு எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் 12ஆம் இடத்ததிபதியான சூரியன் ஆட்சியாக தான் இருப்பார் 17/9 வரைக்கும். அப்போ விரயம் வர்ற மாதிரி பண்ணிவிடக்கூடாது. ஓரளவு திருப்தி சந்தோஷத்துக்கு செலவு பண்ணிக்கோங்க. அது எப்போ 14க்கு அப்புறம் சொந்தமாக யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இல்லாட்டி நான் இதை பெரட்ட போகிறேன், உருட்ட போகிறேன். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 10ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், உங்கள் லெவல் தெரியாமல், உங்கள் கெப்பாசிட்டி தெரியாமல் மாட்டி விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். 14/9க்கு அப்புறம் ஓரளவு தெளிவு இருக்கும். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் விரயம் வர வாய்ப்பு உண்டுங்கிறதால பெரியவங்க மூத்தவங்களை
லைட்டாக கேட்டுக்கிறது இல்லை, அவங்க படலை கேட்காட்டி செஞ்சால் கூட அவங்க முரண்படுறாங்களான்னு பார்க்குறது, இல்லாட்டி பெரிய அளவுக்கு விரயம் வந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிறத ஒரு மாற்று வழியையும் யோசிச்சுட்டு செய்யணும். ஏன்னா 17/9 வரைக்கும் 12ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார். விரயம் மேலோங்கும். ஒரு சுப விரயங்களாக பண்ணிக்கிட்டாக்கா நல்ல திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் கண்டகச்சனியாக 7ஆம் இடத்தில் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. இருந்தாலும் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால கொஞ்சம் நல்லது நடக்கும். ரொம்ப நல்லா இருப்பாங்க, இந்த பார்ட்னர் நல்லா இருப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்மளை மீறி செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு அடிபணிகிறவங்க, நம்மளுக்கு கீழே நம்ம சொல்கிறத கேட்குறவங்க அப்படின்னு இருக்கிறவங்க மாறி செய்வாங்க. இவங்கெல்லாம் கேட்பாங்களான்னே தெரில, சிக்கலாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கேன்னு நினைப்பீங்க. அது நல்லபடியாக இருக்கும். வக்ரம் பெற்றக்கோள் அப்படி தான் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும். பொதுவாக 5க்குரியவன் 7ல் இருக்கிறப்ப மனதிற்கு பிடித்த சூழல்கள், நட்புகள், பார்ட்னர் இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக இருக்க வாய்ப்பு உண்டுங்கிறதால, வக்ரம் பெறதால பொருத்தம் பார்த்துக்கணும். பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டா நல்லது. பெரிய அளவுக்கு இழப்பு வராது, கண்டங்கள் வராது. ஏன்னா அது கண்டகச்சனி, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குற கதையாக போயிடும். மண் குதிரையில் செஞ்சதில் இறங்கினீங்கன்னா கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி மாட்டிக்கிற மாதிரி வரும். அதனால தான் உங்களுக்கு தலைப்பை என்ன சொல்லியிருக்கேன், நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால்னு அந்த புலம்புற பாட்டை போட்டேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பார். ஆச்சரியமாக இருக்கும். நல்ல வேலைப்பா, நம்ம நினச்சபடி நடந்திருந்தால் ரிஸ்க்கு, நல்ல வேலை அதுவாக நடந்தது, நல்லா தான் இருக்குது, தப்பிச்சுக்கிட்டோம், நல்லா தான் இருக்குது, திருப்தியாக தான் இருக்குது. செலவு நடந்துச்சு, அலைச்சல் இருந்துச்சு, அலைச்சல் இருந்தாலும் ஜெயிச்சோம்ல, செலவு நடந்தாலும் முடித்தோம்ல அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 3 8 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது எதுவும் ஈஸியாக நடக்காது. நீங்கள் நினச்சதுக்கு மாறாக தான் நடக்கும். மற்றவங்க கூட இருக்கிறவங்க, பார்ட்னர், அவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வேண்டாம். இப்போ போய் பெரிய அளவுக்கு வேலை தொழில் ரீதியாக மாற்றத்தை பண்ண வேண்டாம். வேலையை விட்டுருவோம், பெரட்டி ஃபுல்லாக இந்த இதை தான் செய்ய போகிறோம், இப்படி தான் அப்படின்னு திமிராக எதுவும் பண்ணிடாதீங்க. அது ஆபத்து, எதிர்பாராத சிக்கலை ஏற்படுத்தும். நல்ல திசாபுத்தி இருக்குன்னாக்க செய்யலாம். உங்கள் ஜாதகமும் வெயிட்டாக இருக்குது, ஒரு எபோவ் ஆவரேஜ் ஜாதகமாக இருக்கீங்க, இப்போ நல்ல திசாபுத்தி இருக்குன்னா அதிரடியாக நல்ல வேலை, அதிகார பதவி, நல்ல சம்பாதிக்கிற வேலை இல்லை தொழில், அதை தூக்கி விட்டெறிஞ்சு வேறு ஒன்று செய்யலாம், புதிய முயற்சிகள் செய்யலாம். அது நல்ல திசாபுத்தி இருக்கணும். இல்லாட்டி ஆபத்து. கிட்டத்தட்ட 18/9/2026 வரைக்குமே அப்படி தான் இருக்கும். நினச்சதுக்கு மாறாக தான் வேலை தொழில் ரீதியாக நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால தான் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால்னு அந்த பாட்டை போட்டிருக்கேன். அது செவ்வாய் கிட்டத்தட்ட 18/9ன்னா நான் 20/9 வரைக்கும் பலன் சொல்கிறேன்னா இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஜாக்கிரதை. கூட இருக்கிறவங்க, சகோதரர்கள், சகாக்கள், கூட வேலை பார்க்குறவங்க, பார்ட்னர், இவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வேண்டாம். எடுத்தேன் கவுத்தேன்னு திமிராக பிஹேவ் பண்ண வேண்டாம். நிம்மதி சந்தோஷம் போகும். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். அது அந்த செவ்வாய் கெடுக்க பார்க்குறார். செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேதுவும் அங்கே தான் இருக்கார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா திருப்தி, முக்திம்பிங்க எல்லாம் அவர். நம்ம நினச்சபடி நடந்தால் கூட இந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன்ல, நல்லதாக இருந்திருக்காது. அதுவாக கடவுளாக பார்த்து கரெக்டாக முடித்து கொடுத்துருக்கார். எனக்கு எது சிறந்ததோ, எது நன்மையோ அதை கொடுத்துருக்கார். கடவுளுக்கு அப்படி ஒரு நன்றிங்கிற மாதிரி வரும். இந்த புதன் 7லேருந்து 14 வரைக்கும் டேஞ்சர்னு இருக்க, அதையும் பார்த்துக்கணும். 14/9க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். பெரியவங்க தடுக்க மாட்டாங்க, திருப்தி வரும், நல்லபடியாக செய்யலாம். உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதி உச்சமாவது, அவனே 10ஆம் இடத்ததிபதி அவன் உச்சம் ஆகிறதால தான் தசாபதியும் பார்த்துட்டு வேலை தொழில் இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக செய்யலாம். அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கிற வேலை, நல்லா சம்பாதிக்கிறது வேலை, நல்லா நடந்துட்டுருக்கிற பிஸ்னஸை கூட வேற ஒரு ஆள்கிட்ட விற்றுட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்.
சூப்பராக இருக்கும். இதே கெட்ட தசாபுத்தினா மாட்டிக்குவீங்க. இது கோச்சார ரீதியான பலன்கள், அது மாதிரிலாம் வரும் சூழல். இந்த பிஸ்னஸை விட அது ஈஸியாக இருக்கும், நிறையா சம்பாதிக்கலாம், இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கெட்ட தசாபுத்தினா தெரியாமல் மாட்டிக்குவீங்க. அதனால் மேஜர் டெசிஷன் எடுக்க போகிறீங்களா, வேலை தொழிலை விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்களா, செய்யலாமா வேணாமாங்கிறத ஜாதகத்தை பார்த்துக்கங்க. உங்கள் ஜாதக வெயிட்டு இது இப்போ நல்ல திசாபுத்தி நடக்குதா, தைரியமாக செய்யலாம். இப்போ வெயிட்டு ஜாதகம் வெயிட்டும் இல்லை, கெட்ட திசாபுத்தி இருக்குன்னா பேசாமல் இருக்கிறத, என்னமோ சொல்லுவாங்கள்ல, தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லன்ட்டு இருக்கிறத வச்சு அப்படியே வண்டியை ஓட்டணும். ஏன்னா உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதி நீச்ச கதியில் இருக்கார் 3-9 வரைக்குமே. பேரை கெடுத்துக்கிற மாதிரி, குடும்பத்துக்கு கெடுத்துக்கிற மாதிரி, பார்ட்னர்கிட்ட பிரச்சனை, அவங்க ஒத்துழைப்பு கிடையாது, புகழ் மரியாதை கேடு, ஒழுங்காக மெடிடேஷனும் பண்ண முடியல. ஆசை இருக்குங்க, எங்கே உட்காரவே முடியல, உட்காந்தாலும் கண்ட எண்ணங்கள்லாம் வருது, ஒரு கண்ட்ரோலே இல்லை, கடவுளையே நினைக்க முடியல, கடவுளை நிந்திக்கிற மாதிரி தான் வருது. என்ன கடவுள் இது, என்ன வேண்டி, என்ன மெடிடேட் பண்ணி, என்ன இப்படின்னு திட்டுற மாதிரி தான் 3-9 வரைக்கும் இருக்கும். 3-9க்கு அப்புறம் சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நினச்சதை விட எது சிறந்ததோ அது நல்லது, எது நல்லதோ எது சிறந்ததோ அதுவே நடக்கும் அவன் அருளால். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த மாதம் ஒரு 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 முக்தி, ஒரு திருப்தியாக இது பண்ணிக்கலாம். இதே நீங்கள் திட்டமிட்டு அடித்து தூக்கணும், பெரட்டணும், உருட்டணுன்னாக்கா கடைசியில் நோவுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த பாட்டை போடுறேன். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லைன்னு, அமைதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் புலம்புற மாதிரி ஆகிடும். எடுத்தேன் கவுத்தேன்னு அதையும் இதையும் பண்ணுவீங்க. உன்னிப்பாக நான் சொல்கிறபடி மெடிடேட் பண்ணணும், என்ன முதல்ல லவ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. அப்போ நான் சொன்ன அறிவுறுத்தல் கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பயன்படும். வேலை தொழில் மாற்றுறதோ, பேசுகிறதோ, பெரியவங்கள்ட்ட இது பண்ணுறதோ ஒரு அழகாக பண்ணுவீங்க. எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றிம்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. ஆனால் அவனே பாதகாதிபதியாகவும் வருகிறார். கெட்ட தசாபுத்தின்னா சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறது கெடுத்துக்கிறதுன்னு பண்ணிடுவீங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் அமைவதை கெடுத்துக்குவீங்க, பயந்துக்குவீங்க. இப்போ அருமையாக இருக்கும். நல்ல சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட், பார்ட்னர் வழியாக பெரிய அளவுக்கு லாபம், பேராசையான விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும் மெடிடேட் பண்ணிட்டா தான். இல்லாட்டி பாதகாதிபதியாக இருக்கிறதால நினச்சபடி திட்டமிட்டு அடித்து தூக்கலான்லாம் ஆய்வுன்னு பண்ணிங்கன்னா சொதப்பும். கெட்ட தசாபத்தி நடந்தால் அப்படி தான் செய்வீங்க. செஞ்சு வந்த லாபத்தை கெடுத்துக்கிறது, இல்லை வர வேண்டிய லாபத்தை கெடுத்துக்கிறது, இப்படி பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்கள். அப்போ தான் நிம்மதி இருக்கும். வீண் அலைச்சல் விரயங்களை தவிர்க்க முடியும். ஒரு 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 சந்தோஷம் இருக்கும். ஒரு கிடைக்காட்டியும் ஒரு சந்தோஷம், நல்ல வேலை அது கிடச்சிருந்தா அதெல்லாம் இப்படி இருக்கும்லாம் ஒரு திருப்தி வரும். மெடிடேட் பண்ணிக்கங்க. நல்ல திசாபுத்தியாக இருந்தால் அட்டகாசமாக இருக்கும். கடவுள் நல்லதே பண்ணியிருக்கார், நம்ம நினச்சபடி பண்ணியிருந்தாரு அவ்வளவு லாபம் கிடச்சிருக்காதுப்பா, இல்லை தப்பாக போயிருக்கும், கடவுள் நல்லபடியாக கொடுத்துட்டார் அப்படின்ட்டு சந்தோஷ பாட்டாக பாடுவீங்க. சோக பாட்டாக நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால்னு சோக பாட்டு மாதிரி பாட மாட்டீங்க. பாசிட்டிவாக ஜாலியாக பாடுவீங்க. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, ஏன்னா தெய்வம் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு தெய்வத்தை நேசித்து ஜாலியாக பாடுவீங்க. நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.